இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மனத்தியாளங்களுக்குள் தற்போது மத்திய கிழக்கில் நடந்து வரும் முக்கியமான தகவல்களுடைய சுருக்கங்களை பார்ப்போம். இந்த வகையிலே ஈரான் மீது மிக தைரியமாக தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் இஸ்ரேலும் இந்த அரபு நாடுகளும் தான் காரணம். இஸ்ரேல் ஒரு வகையில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு கொள்கை ரீதியில் அவர்கள் சரி என்று வந்தாலும் அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலுக்கு சப்போர்ட்டாய் இருக்கிறாங்கிறது தான் ஈரானுக்கு உள்ள கடுமையான கோபம். அதனால ஈரான் என்ன செய்யறாங்க, வளைகுடா நாடுகளுக்கு கடுமையான தாக்குதல் செய்யறாங்க. இதுலயும் இந்த UAE நாடு ஈரானால் மிக அதிகமாக அடி வாங்குகிறது. UAE இந்த 7 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு தலைவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஐக்கியமாக சேர்ந்து ஒரு ராஜ்யமாக வாழ்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு. அதற்கு ஒரு தலைநகரம் வைத்துள்ளார்கள். அந்த தலைநகரம் தான் அபுதாபி. அபுதாபி தலைநகரமாக இருந்தாலும் அங்கு காணப்படும் துபாய், அபுதுபாய், ஷார்ஜா, கார்செல்லை போன்ற மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான எல்லை கோடுகள் வேற்றுமை இருந்தாலும் அதற்குள் ஒரு ஒற்றுமையை பேணி ஒரு ராஜ்யமாக, அதாவது ஐக்கிய ராஜ்யம் என்று வாழ்கின்றார்கள். இந்த வகையில இவர்கள் முற்றுமுழுதாக அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவுக்கு ஆதரவான கொள்கையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள். சொல்லுவாங்க, துபாய்ங்கிறது என்ன, அமெரிக்காவுடைய ஒரு குட்டி பிரதேசம், அனாச்சாரங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. இது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. ஒரு கதை இருக்குது. துபாய் மன்னர் நடந்து போனாராம். நடந்து போற நேரத்துல அங்குள்ள சில நல்ல மனம் படித்தவர்கள் கேட்டார்களாம், மன்னரே, இது ஒரு இஸ்லாமிய நாடு, இங்கு இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற ஒன்றே இல்லையே, இங்கு மதுக்கடைகளும் ஹோட்டல்களும் பெண்களும் என்று பல்வேறு வகையான நரகத்துக்கு மனிதனை இட்டு செல்லும் திறந்து விடப்பட்ட ஒரு ஆடம்பர நகரமாக இது இருக்கின்றதே என்று மன்னரிடம் கேட்கப்பட்ட போது மன்னர் சொன்னாராம், மகனே, இங்கால பாரு, ஹோட்டல்கள் இருக்கின்றது, மதுக்கடைகள் இருக்கின்றது, களியாட்டங்கள் இருக்கின்றது, அதே போல் அங்கால பாரு, பள்ளி வாய்கள் இருக்கின்றது, மதரசாக்கள் இருக்கிறது, பாடசாலைகள் இருக்கின்றது. ஆகவே நரகத்துக்கு போக விரும்பினா நீங்க இந்த மதுக்கடைகளுக்கும் ஆடம்பர களியாட்டங்களுக்கும் நீங்க போங்க. சொர்க்கத்துக்கு போக வேண்டி வந்தா இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் மதரசா இருக்கிறது, பாடசாலை இருக்குது, பள்ளிவாசல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆகவே எந்த பக்கம் விரும்புறீங்களோ அந்த பக்கம் போங்க. நான் இரண்டையும் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இறைவனுடைய லெவல்ல இருந்துகிட்டு பேசினதா ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இருக்குது. நான் கூறிய விடயம் உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆழமான ஒரு கருத்தினை எடுத்து கூறும் ஒரு சம்பவமாக தான் இருக்குது. இந்த வகையில திறந்து விடப்பட்ட ஒரு நரகமா இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்கிற நேரத்துல ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க, இன்றைக்கு இலங்கையில ஷியாக்கள் எல்லாம் வழிகட்டவர்கள், அவர்கள் தான் இந்த மத்திய கிழக்குல குழப்பவாதிகள் என்று இஸ்லாமியர்களுக்கிடையே இந்த சந்தர்ப்பத்தில் வேறுபடுத்தி பேசி பேசி நமது சமூகத்தை இரண்டாக துண்டாடும் வேலைகளை செய்து வருகின்றார்கள். இந்த வகையில மிம்மர் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் ஒரு சில பேர் இந்த ஷியாக்களை எதிர்த்து, குறிப்பாக ஈரானை எதிர்த்து பேசி வருவதால் இன்று சமூகத்துக்குள்ள சில சலசலப்புகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளது. நான் ஒரு விஷயத்தை வாசித்தேன். ஆனால் இந்த விஷயம் 100% ஊர்ஜிதம் என்று சொல்ல முடியாது. அரபிய ஊடகங்கள்ல வாசிக்க கிடைத்தது. பிறகு அதை தழுவி இன்னொருவர் அதை தழுவி சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த விஷயத்தை எழுதியிருந்தார். அதாவது இந்த அமெரிக்க ஜியோனிஸ்டுகள் திட்டமிடலுக்கு ஏற்ப இந்த அரபு தேசத்தில வாரிசுன்னு சொல்றவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கடா, நன்கு சோசியல் மீடியாவில் பிரசித்தி பெற்றவர்கள், நன்கு மார்க்கம் பேசக்கூடியவர்கள் மற்றும் அரச பரம்பரைகளின் வாரிசுகளை ஆதரிக்கும் ஊடகவியலாளர்கள் எல்லா கூட்டங்களையும் ஒன்றாக சேர்த்து இந்த ஷியாக்களுக்கு எதிராக, குறிப்பாக ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை தங்களுடைய சமூக ஊடகங்கள் மேடைகள்ல அந்தந்தவர்கள் எங்கெல்லாம் சமூகத்தோடு இணைகின்றார்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஷியாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்துக்காட்டி ஈரான் ஒரு மோசமான நாடு அப்படிங்கிறது கொண்டு போகணும். அதற்காக நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டிக்கொள்ள கூடாது. அப்படி காட்டிக்கொண்டா உங்களை அடையாளப்படுத்திடுவாங்க. ஆகவே நாங்க இந்த வழி தவறிய ஷியாவை எதிர்க்கிறோம், அதற்காக நாங்க இஸ்ரேல் அமெரிக்காவை ஆதரிக்கல என்ற மாதிரி ஒரு பிக்சரை ஏற்படுத்தணும். அதற்காக நாங்க இவ்வளவு தொகையை தாரோம், அதாவது மாதம் மாதம் உங்களுக்கு செலுத்துவோம். எனவே இந்த ப்ராஜெக்டை நீங்க சக்சஸா செய்யணும் என்று சொல்லி ஆட்களுக்கு ஆட்க வச்சு மிக ரகசியமான முறையில இந்த வேலை திட்டத்தை அரபு மொழி உட்பட இஸ்லாமிய சமூகம் அதிகம் பேசும் மொழிகளில் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் கச்சிதமாக நடப்பதாக ஒரு தகவல். ஆனால் இவை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. இந்த வகையில் சகோதரர்கள், இவருடைய பணத்தேவை, குடும்ப நிலைமை, பொருளாதார கஷ்டம், சிரமம் காரணமாக நம்மட தமிழ் மொழி பேசுபவர்களும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு விட்டார்களா என்ற நமக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. வெளிப்படையாக தெரியும், ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு அல்ல என்று வைத்துக் கொள்வோமே. அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள் தான் சொல்றான். எப்படி சொல்றான்? உங்கள் தாய் தகப்பன் அநீதி இழைத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் நீதியை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு அப்பட்டமான ஒரு அநீதி. இந்த அநீதிக்கு யாரு வழி அமைத்து கொடுத்தார்கள் என்பது நீதியான ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை நம்பி, அமெரிக்கா இருந்தால் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கலாம் என்று அல்லாஹ்வை மறந்து ஆட்சி செய்பவர்கள். இப்போது இந்த அரபு நாடுகள்லாம் என்ன சொல்றாங்க, தங்களுடைய சிம்மாசனம் பறிப்போ போகுது, இந்த யுத்தம் நீண்டு கொண்டிருப்பதால அமெரிக்கா வளையத்தை விட்டே வெளியேறிடுமா, அதுக்கு பிறகு நம்ம ஆட்சி எல்லாம் கவிழ்க்கப்பட்டு விடும், அரசாட்சி இல்லாம போயிரும் அப்படிங்கிற பதட்டம் தான் இன்று இந்த அரபு தலைவர்களுக்கு காணப்படுவது. ஈரானை முற்றாக அழிக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தை மையமாக வைத்து ஐக்கிய நாடுகள் சபை
மசோதாவில் நேற்றைய முன்தினம் இந்த அரபு நாடுகள் குறிப்பாக பஹ்ரைன் UAE கொண்டு போன மசோதாவில் என்ன இருந்தது? ஹோர்மோஸ் நீரிணையை ஈரானுக்கு எதிராக போரிட்டு திறந்து விடுவோம் அப்படின்னு ஒரு வடிவத்தில் அதை கொண்டு போனாங்க. ஆனால் அல்லாஹ் ஈரானை இன்னும் பாதுகாக்க நினைக்கின்றார். முஸ்லிம் அல்லாத நாடுகள் ஒன்றிணைந்து அந்த மசோதாவை தோற்கடித்தது. பிரான்சும் ரஷ்யாவும் சீனாவும் அதனை தோற்கடித்தது உங்களுக்கு தெரிந்தே இருக்கும். இறைவன் ஒரு விடயத்தை பாதுகாக்க நினைத்தால் அது முஸ்லிம்களை கொண்டு தான் பாதுகாக்க வேண்டும் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டும் அவற்றை பாதுகாப்பார். இந்த வகையில ட்விட்டர் அதாவது எக்ஸ் தளத்தில் ஆப்கானிஸ்தானுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் சற்று முன்னர் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார். அதுல என்ன மெசேஜ் சொன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் UAE ரொம்ப கொதிக்கி போய்கிறாங்களாம். அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு எகிப்து மற்றும் ஜோர்தான் 2 நாடுகளும் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துடைய கூட்டாளிகள் என்பதால் இவங்க சவுதி அரேபியாட்டையும் ரஷ்யாட்டையும் சொல்லி இந்த கட்டும் கோபமா இருக்கிற UAE கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க சொல்லி அந்த முயற்சியில ஈடுபட்டு வருவதா இவரு தனது ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கிறார். இந்த வகையில யாரோட இந்த ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கோபம் என்றால் இந்த ஈரானோட கோபமா. ஈரான் இப்படி எங்களை நாட போட்டு துண்டாக்கிட்டான், ஆகவே நாங்க அழிந்து போனா உங்களையும் சேர்த்து அழித்து விடுவோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான மெசேஜை தற்போது UAE வெளியிட்டுள்ளதாகவும் அவர்களை சமாதானப்படுத்த தற்போது ரஷ்யா, சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் களமிறங்கிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய மெசேஜ் இருக்குது. மேலும் சீனாவும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு இது சம்பந்தமாக பேசி வருவதாக இந்த தகவல் காணப்படுகிறது. இதனை நாம சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது சகோதரர்கள். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எங்கட அறிவுக்கு படுற வகையில அமெரிக்கா ஏதாவது UAE-யோட பேசிவிட்டானோ தெரியல. நாங்க அணுகுண்டுகளை கொண்டு தாரோம், உங்களை அழித்தால் ஈரான் மீது நீ வீசிவிடு என்று சொன்னானோ தெரியவில்லை. அதனால் நாங்க எல்லாம் மூழ்கி போனா உங்களையும் சேர்த்து இல்லாமாக்கி விட்டு தான் போவோம் அப்படிங்கிற மெசேஜ் பல பக்கம் சிந்திக்க தூண்டுது. இந்த வகையில ஆப்கானிஸ்தான் பிரதமர் கீழே எழுதியிருக்கிறாரு, தற்போது ஈரான் அமெரிக்காவோட இலக்குகளை மையமாக வைத்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மேல தாக்குதல் நடத்தது. இந்த நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் புத்திசாலித்தனமாக செயற்படுவது அவசியம். அதாவது அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்போது அமெரிக்காவை என்ன செய்யணும், அந்த இடங்கள்ல இருந்து இப்போது வெளியனுப்பி தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. ஆனால் இந்த அமீரகமோ முட்டாள்தனமாக செயற்பட முற்படுகிறது. இதற்கு பஹ்ரைனும் ஆதரவளிக்கின்றது. இதனால் அரபு முழு பிராந்தியமும் இன்னும் ஒரு பெரும் மோதலுக்கு, அதாவது அரபிகளுக்கு இடையிலான மோதலுக்கு, அது சாதாரண மோதல் பெரும் மோதலுக்கு தள்ளப்படுவதை எடுத்து காட்டுவதாக இவருடைய செய்தி காணப்படுகிறது. அதேவேளை இன்னொரு விஷயத்தை ஆப்கானிஸ்தான் பிரதமர் போட்டுக்கிறார். ஜெர்மனி சம்பந்தமாக, அதாவது ஜெர்மனி சம்பந்தமாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சொல்றாராம், ஒருபுறம் இஸ்ரேல் இழிவான செயல்களை செய்கிறது என்று ஜெர்மன் அதிபர் கூறுகிறார், மறுபுறம் அவரே அதே இழிவான செயலை ஆதரிக்கின்றார் என்று அப்பாஸ் அராச்சி ஊடக மாநாட்டில் எடுத்து காட்டியதாக ஆப்கான் பிரைம் மினிஸ்டர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு கீழே அவர் எழுதியுள்ளார், இது வெட்கக்கேடான செயல், ஈரான் இதற்கு நல்ல பாடம் புகட்ட போகிறது போல என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சகோதரர்களே, ஈரான் இஸ்ரேலுடைய பதுங்கு குழிகள் மீது மிக ஆழமான தாக்குதலை நடத்தியுள்ளது. அந்த பதுங்கு குழி பொதுமக்கள் இருக்கிற இடமா அல்லது ராணுவங்கள் ஒளிந்திருக்கின்ற பதுங்கு குழியா என்பது தெரியாது. ஆனால் அந்த காட்சியை மிக தெளிவாக படம் எடுத்துள்ளார்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இப்போது அதிரடியான சில முடிவுகளை ஸ்பெயின் எடுத்து வருகிறது. உங்களுக்கு நன்கு தெரியும், ஊடகத்தில் ஸ்பெயின் பற்றி அதிக செய்திகள் வருகிறது. அதாவது அமெரிக்கா இஸ்ரேலுடைய கப்பல்கள், விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் நிற்பதை நினைத்து கூட பார்க்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் இவர் பாராளுமன்றத்தில் அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் சொல்லுது ஈரான் மீதான தாக்குதலால் முஸ்லிம்கள் வருத்தப்படுகின்றார்கள் என்று இஸ்ரேல் சொல்லுது. அப்படியா இருந்தால் நான் ஒன்று கேட்கின்றேன், வத்திக்கான்ல இருக்கிற போப் கூட இந்த போரை பற்றி கவலைப்படுகிறார், கண்டித்துள்ளார். இவ்வாறு கண்டனம் செய்து கவலைப்பட்ட இந்த போப்பும் ஒரு முஸ்லிமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிவிட்டு சொல்றார், இது ஒரு அநீதியான யுத்தம் ஈரான் மீது நடைபெறுகிறது, உலக மக்கள் அனைவரும் இதனை பற்றி கவலைப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் இன்று பாராளுமன்றத்தில் பேசினதை எக்ஸ் தளத்தில் காணக்கூடியதாக இருந்தது. அதனை ஆப்கானிஸ்தான் பிரதமரும் தனது எக்ஸ் தளத்தில் மீள் பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், தற்போது ஈராக், ஈரான் எல்லாம் இந்த போரில் ஒன்றாக கைகோர்த்து கொண்டது. இந்த வகையிலே ஈரானில் போரினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவி பொருட்களை பெருந்திரளாக ஈராக்கில் சேர்த்துக் கொண்டு நேற்றும் இன்றும் ஈரான் ஒரு பெரும் வாகன தொடரணியாக அனுப்பி கொண்டிருந்தது. இந்த வேளையில் தற்போது மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு செல்லும் அந்த வாகன தொடரணி மீது இஸ்ரேல் விமான தாக்குதல் செய்துள்ளது. அடுத்த செய்தியாக உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட பாதுகாப்பு கூட்டணி அமைச்சு கொண்டாங்க. சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினா பாகிஸ்தான் தங்களுடைய அணுகுண்டுகளையும் பாவிப்பதற்கு தயாராக வேண்டும். அதேவேளை பாகிஸ்தானை யாராவது தாக்கினா சவுதி அரேபியா உதவி செய்யும் அப்படிங்கிற ஒப்பந்தம் இந்த ஈரான் போருக்கு முன்னால, அதுவும் ஒரு மாத காலத்துக்கு முன்னதாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இப்போது சவுதி அரேபியா அமீரகம் மீதெல்லாம் ஈரான் சாரமாரியான தாக்குதலை செய்து வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் வரவில்லை. பாகிஸ்தான் தண்டப்பாட்டிலே இருந்துட்டு சவுதி அரேபியா அறிவிக்குது, ஒப்பந்தத்தின்படி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும், அத்தோடு ஈரானை நீங்க தாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா அறிவிக்குது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபோ, நான் ஈரானுக்கு எதிராக எந்த தாக்குதலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார். இப்ப இந்த பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா
கட்டும் கோபம். இந்த வகையில இந்த சவுதி அரேபியாவுடைய கோபத்தோட விளைவு பாகிஸ்தானை இன்னொரு மாறி தாக்கிவிட்டது. அதாவது எப்படின்னு சொன்னா, UAE பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃபுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, எங்கள் நாட்டிடம் வாங்கிய 3.5 பில்லியன் டாலர் கடனை இம்மாத இறுதிக்குள் எங்களுக்கு உடனடியாக திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமருக்கு UAE ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்திருப்பதாக செய்திகள் வருகிறது. இன்னொரு செய்தி, தற்போது சீனா இலங்கை இந்தியாவை ஒட்டி பெருந்தொகையான ரசாயன பொருட்கள், வெடிமருந்துகள் மற்றும் மேம்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் உள்ளிட்ட பல ஆயுதங்களை ஏற்றிக்கொண்ட 4 கப்பல்கள் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றது. அடுத்தது சகோதரர்களே, இதற்கு முன்னால் சில காலத்துக்கு முன்னர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஹூதிகளுக்கு தேவையான சில ஆயுதங்களை இதே போன்ற சீன கப்பல்கள் யமனுடைய கடற்கரைக்கு சென்று மிக தைரியமாக இறக்கிவிட்டு சென்றார்கள். இந்த வகையிலே இந்த ஹோர்மோஸ் நீரினை அண்டி அரபிக்கடல் ஓரங்கள்ல சீனா மற்றும் ரஷ்யாவுடைய உளவு பார்க்கும் கப்பல்ல இருந்து ராணுவ கப்பல், ஆயுதங்களை ஏற்றி போகும் கப்பல் எல்லாம் நடமாடிக்கொண்டு இருக்கின்றது. இதனை தெளிவாக அமெரிக்காவும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை சீனாவுடைய கப்பலை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்கிவிட்டால் அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் என்றால், வேலியில் சென்ற ஓனானை தன் காட்சட்டைக்குள் எடுத்து போட்டது போல ஆகிவிடும். ஈரானின் அடியை தாங்க முடியாமல் உள்ளது. சீனாவும் சேர்ந்து கொண்டால் அமெரிக்கா இஸ்ரேல் கதையே இருக்காது. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான தகவல்களோடு மறுபடியும் சந்திப்போம்.